பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள், கொடுத்து வைத்தவர்கள். அதை சொல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஆமாம், அந்த காலை நேரத்தில் இங்கே வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய அநாதி திட்டத்தின்படியாக இந்த குறிப்பிட்ட நாளில் இந்த சபைக்கு வரும்படியாக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நாட்கள். வேதம் சொல்கிறது, வருஷத்தின் நடுவில் உம்முடைய கிரியையை தேவரீர் உயிர்ப்பிப்பீராக. ஆகவே இந்த வருஷத்தின் நடுவில் இங்கே வருவதற்கு தேவன் சித்தம் கொண்டபடினாலே கனத்துக்குரிய அருமையான போதகர் பாஸ்டர் டேனியல் மகாலிங்கம் அவர்கள் என்னை அழைத்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களோடு கூட நின்று ஊழியம் செய்கிற மோசே ஆரோனை போல இங்கே நின்று வேலை செய்கிற உதவியாயிருக்கிற எல்லாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கேஜிஎஃப்லேருந்து வந்த பாஸ்டர் அவருக்காக பிரவீன், அவர் பேரை மறக்க மாட்டேன், என் மகன் பேர் அது, அதனால் மறக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்கள் மத்தியிலே வருவதற்கு உதவி செய்தார். அதே போல் திருத்தணி பகுதியில் இருந்து வந்திருக்கிற அகஸ்டின் பாபு அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர் இல்லாவிட்டால் நான் பாஸ்டர் டேனியலை விட்ட வந்திருக்க முடியாது. அந்த பகுதியிலையும் பல இடங்களில் நான் முடியாது அப்படி என்று சொன்னாலும் என்னை அழைத்து கொண்டு செல்லுகிறவர். ஆகவே அவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கேலேபுக்காக ஸ்தோத்திரம். இசை வல்லுநர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்ததுக்காக ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் எஃப் மைனர் கொடுங்க தம்பி. தேங்க்யூ லார்ட். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் ஏசையா, உம் சித்தம் செய்திடத்தான். வாசிப்பீங்களா தம்பி? அழகா அடிக்கிறீங்களே. ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் ஏசையா, உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வு. எல்லாரும் கை தட்டணும், எல்லாரும். ஏசையா, உம் சித்தம் செய்திடத்தான். தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உமக்காகவே பிரித்தெடுத்தீர். தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உமக்காகவே பிரித்தெடுத்தீர். உலகம் தோன்றும் முன்னே உம் பிள்ளையாய் கண்டீர். உலகம் தோன்றும் முன்னே என்னை ஊழியனாய் கண்டீர். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் ஏசையா, உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் ஏசையா, உம் சித்தம் செய்திடத்தான். அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா பாடலாமா? என்னை நேராக ஃப்ளைட்டில் ஏற்றிடுவீங்க போல இருக்கு. மறுபடியும் பிறக்க செய்தீர், மனக்கண்களை திறந்து விட்டீர். மறுபடியும் பிறக்க செய்தீர், மனக்கண்களை திறந்து விட்டீர். பாவத்திற்கு மறிக்க செய்தீர், என்னை உமக்காக வாழ செய்தேன். பாவத்திற்கு மறிக்க செய்தீர், என்னை உமக்காக வாழ செய்தீர். ஒரு வாழ்வுதான்
உமக்காகத்தான் ஏசையா உம் சித்தம் செய்திடத்தான் ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் ஏசையா செய்திட உண்மை உள்ளவன் என்று நம்பினீர் அப்பாவும் ஊழியம் செய்ய வைத்தீர் உண்மை உள்ளவன் என்று நம்பினீர் அப்பாவும் ஊழியம் செய்ய வைத்தீர் பிரதான பாவியன் மேல் நீர் காண்பித்ததை பெரிது பிரதான பாவியன் மேல் நீர் காண்பித்ததை பெரிது ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் ஏசையா உம் சித்தம் செய்திடத்தான் ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் ஏசையா உம் சித்தம் செய்திடத்தான் ஏசையா உம் சித்தம் செய்திடத்தான் ஏசையா உம் சித்தம் செய்திடத்தான். நல்ல ஒரு கைத்தட்டு கேட்டுதான் வாங்கணுமா? நம்ம சபையாச்சே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை பாடும்போது என் கண்கள் கலங்குகிறதே. நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலே 35 ஆண்டுகள் நான் வேலை செய்தவன். எனக்கு இப்பொழுது வயது 75 கிராஸ் ஆயிடுச்சு. 60 வயதிலே வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பொழுது என்னோடு கூட இருந்த எத்தனையோ நண்பர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இறந்து போனார்கள். ஆண்டவர் கோவிட்லையும் தப்பிக்க வைத்தார், இப்பொழுதும் தப்பிக்க வைத்திருக்கிறார். ஆண்டவர் அற்புதமானவர். அவரை தேடுகிற பிள்ளைகளை தேடி அணைத்து ஆச்சரிய விதமாய் நன்மை செய்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே உங்கள் மத்தியில் எதை குறித்து பேச வேண்டும் என்று கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்பதாக பாஸ்டர் டேட்டு கொடுத்தாங்க. அதுவும் கம்யூனியன் நாளாச்சே. அன்றையிலிருந்து நான் யோசித்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் என் உள்ளத்திலே போட்ட ஒரே ஒரு காரியம், என்னுடைய ஊழியத்தினுடைய பெயர் ஆறுதல் தரும் இயேசு ஊழியங்கள், ஜீசஸ் த கம்ஃபர்டர் மினிஸ்ட்ரிஸ். ஆண்டவர் சொன்னார், இந்த மாதமும் அடுத்த மாதமும் ஜூன் அண்ட் ஜூலை குடும்பத்திலே உள்ளதான நமக்கு நெருக்கடியான ஒரு மாதம். குறிப்பாக பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலே சேர்ப்பதா, உயர்ந்த வகுப்பிலே கொண்டு போய் சேர்ப்பதா, காலேஜில் சேர்ப்பதா, எந்த கோர்ஸில் சேர்ப்பது, மார்க் கம்மியாயிடுச்சா, பேமெண்ட் சீட்டா, அடா 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 இருக்கீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டு இந்த கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னால ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தை நமக்கு கொடுக்க போறார். அல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு பெரிய தைரியத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ரொம்ப லைவா பேசணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், நம்மோட பேசணும்னு விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வினாடி கண்ணை மூடலாமா? டி மேஜர் கொஞ்சம் கட்டுங்க. டி மேஜர் மேஜர் எஸ். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கன்மலையே அடைக்கலமே, என் பெலனே என்னை மீட்டவரே. கன்மலையே அடைக்கலமே, என் பெலனே என்னை மீட்டவரே. ஆசை உற விடமாட்டே,
மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். மகா அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, பரிசுத்தத்தோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க, பயத்தோடு நடுக்கத்தோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு கிரியை செய்யாதப்பா, நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதித்து, எஸ் எஸ் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாய் என்னோடும் எங்களோடும் துலாம்பரியமாய் நீர் பேசும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விடுதலையோடு இன்றைக்கு பரிசுத்த பந்தியிலே இந்த கம்யூனிலே கலந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லாருடைய சிந்தனைகளை ஆவியானவர் ஒருமுகப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா. வேகமாக ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். ஆன்லைன்ல இது போறது, இந்த மெசேஜ் போதுன்னு பாஸ்டர் சொன்னதுனால ஒரு தலைப்பு நான் கொடுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், உலகத்திலே ஒவ்வொரு நாள் செய்தித்தாளை படிக்கிறோம், டிவியை பார்க்கிறோம், காலையில் எந்திரிச்சா மரணங்கள், விபரீதமான காரியங்கள் பயங்கரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ரோடு ஆக்சிடென்ட்ஸுக்கு குறைவில்லை, தற்கொலைக்கு பஞ்சமில்லை. ஒரு டீ கடையில் நின்று நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன். பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் அந்த பேப்பரை பார்த்துட்டு சொல்றாரு, தலைவிதி எவனை சார் விட்டுச்சு? தலைவிதி தலையெழுத்து, அவன் தலையெழுத்து அதில் அடிபடணும்னு இருக்கு, இவன் தலையெழுத்து என்று தலையெழுத்துன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆகவே இந்த நாளிலே தலைவிதியை மாற்றும் கர்த்தர் இயேசு என்கிற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். தலைவிதியை மாற்றும் கர்த்தர் இயேசு என்கிற தலைப்பிலே, லார்ட் ஜீசஸ் who changes your fate. தலைவிதியை பற்றி பேசினா நான் நிறைய பேசுவேன். ஏன்னா நான் சுரங்கத்தில் வேலை செஞ்ச ஆள். எப்படியெல்லாம் மனிதர்கள் மரித்தால் அதெல்லாம் இப்போ தேவையில்லை. இந்த காலை நேரத்திலே அநேகர் சொல்லுகிறது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தலையெழுத்து சார், தலைவிதி நடக்கிறது தான் நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க. உடம்புல எவ்வளோதான் எண்ணெயை தேய்ச்சிட்டு மண்ணில் உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான். ஒருத்தர் தான் சொல்கிறீங்க. ரொம்ப சொன்னால் இந்த ஆள் ரொம்ப நேரம் பேசினோம். கரெக்டாக 1 மணி நேரம் பாஸ்டர் கொடுத்துருக்காங்க, முடிச்சிருவேன், பயந்துடாதீங்க. ஒற்ற மண்ணு தான் ஒட்டும் இல்லைங்க. இந்த காலை நேரத்தில் மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்மையிலேயே அவர்கள் படி நான் பேசுவேனேயானால், தலைவிதி அல்லாவிட்டால் தலையெழுத்து என்று குறிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் அவைகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதை தான் இங்கே சாட்சி சொன்னார்ல பிரவீன். இந்த காலை நேரத்தில் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். நான் சொல்கிற வசனங்களை டக்குன்னு வாசிங்கன்னா நான் நிறைய வசனம் சொல்ல எனக்கு ஈஸியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மத்தேயு 21:42. இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது, உதவாது, பிரயோஜனப்படாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று
ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் நீங்கள் வாசிக்கவில்லையா? வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? பதில் சொல்லணும். வாசிச்சிருக்கோமா? வாசிக்கலையா? ஆண்டவர் கேட்க, வாசிச்சிருக்கீங்களா? வாசிச்சிருக்கீங்களா? சரி, இதான் இன்னைக்கு கீவேர்டு. ஆண்டவர் சொல்றாரு, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று சொன்ன அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் எழுதுகிறார். 1 பேதுரு 5:10 பேதுரு நிருபக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். முகவுரையாக ஒரு 2-3 வசனத்தை நான் கோட் பண்ண விரும்புகிறேன். 1 பேதுரு 5:10 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்ற வார்த்தையை பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இங்கே வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாடுகள் கொஞ்ச காலம், வெரி ஃபியூ டேஸ், கொஞ்ச காலம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்பயா இந்த பிரச்சனை முடியும்? பசங்களை போய் கேளுங்க, சின்ன பிள்ளைங்களை, ஸ்கூல்ல படிக்கிறவங்கள, இந்த பள்ளிக்கூடம் போற தலைவலி இருக்க, எப்படா 12th வரும்? என்ன 12th வந்த பிற்பாடு காலேஜ் அவரை அவுர்த்து விட்டுருவாங்க. அதனால ஒரு பெரிய ஆசை. அதே மாதிரி அம்மாமாருங்களுக்கும் காலையில் எந்திரிச்சு 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 சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து எப்பயா முடியும் அப்படின்னா 12th முடியும். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இருக்கிற பாடு, எனக்கு இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். ஈஸியா பேசுறீங்க, ஈஸியா பாடுறீங்க. இல்லைங்க, ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச காலம்தான் இந்த பாடு. அல்லேலூயா. சொல்றது மோகன் ஐயா இல்ல, ஆண்டவர் சொல்றாரு கொஞ்ச காலம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு அந்த பாடு? நம்மை சீர்படுத்த, நம்மை ஸ்திரப்படுத்த, நம்மை பலப்படுத்த, நம்மை நிலைநிறுத்த. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கட்டடம் ஒன்று கட்ட ஆரம்பிச்சாங்களாம். காலை நேரம் ஒரு கொத்தனார், ஒரு சித்தாள். பொதுவாக கட்டடம் கட்டி முடித்தாலும் சரி, காலையில வேலை ஆரம்பிச்சாலும் சரி, அந்த கட்டடத்துல மூளைக்கல்ல தான் ஃபர்ஸ்ட் கல்லா வைப்பாங்க. மூளைக்கல், என்னை நல்லா கவனிக்கணும், ரொம்ப எளிமையா பேச போறேன். மூளைக்கல் நடுவுல இருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க. அப்ப கொத்தனார் மேலே ஏறிட்டார், செவுத்து மேலே கைப்பிடி செவர் இருக்கு. சித்தாளை பார்த்து கேட்கிறார், ஒரு கல்லை தூக்கி போடு, மூளைக்கல்லை வைக்கணும். அந்த அம்மா அப்பதான் காலையில வந்திருக்காங்க, ஃப்ரெஷ்ஷா. கீழே இருந்து ஒரு செங்கலை தூக்கி மேலே போட்டாங்க. அவர் இந்த கல்லை கையில வாங்கினார், பார்த்தாரு. இந்த சித்தாள் பேரை சொல்லி, இனிமே இந்த கல்லை என்கிட்ட கொடுத்த, இந்த கல்லை மேலேருந்து கரெக்டா உன் தலையில போட்டு உன்னை கொன்னுடுவேன். இது மூளைக்கல், பிரதானமான கல், முக்கியமான கல். பாத்தியா அந்த கல் எப்படி இருக்குன்னு? கல் வேகவும் இல்லை, கல் ஷேப்பும் இல்லை, உதவியத்த கல். உடனே இந்த கல்லை கொண்டு போய் மூலையில எங்கேயாவது தூக்கி போட்டுரு. இனிமே சாயங்காலத்துக்குள்ள இந்த கல்லுகளை கொடுத்த உன் மண்டை தெரிச்சு போன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா, இருக்கீங்களா? அல்லேலூயா. எஸ். அந்த அம்மா பார்த்துச்சு, காலையிலேயே இன்னைக்கு பாட்டு விழுந்துருச்சு. அந்த அம்மா கொண்டு போய் தூர தூக்கி போட்டுட்டு வந்துருச்சு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது, உதவாது, சரிப்பட்டு வராது என்று சொன்ன கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இந்த காலை நேரத்திலும் நீங்கள் பாரத்தோடு வந்திருக்கிறீர்கள், வேதனையோடு வந்திருக்கிறீர்கள். பிள்ளையை குறித்த பிரச்சனை இருக்கலாம், பணப்பிரச்சனை இருக்கலாம், பல்வேறு விதமான காரியங்கள் நம்மை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறது. எனக்கு 2 பிள்ளைகளும் அமெரிக்க தேசத்தில் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இந்த சீசன்ல இன்னைக்கெல்லாம் நாங்க அங்க இருக்க வேண்டிய ஆட்கள். ஆனால் அமெரிக்காவும்
உங்களுக்கு தெரியும், ஈரானில் நடைபெறுகிற யுத்தத்தினாலே போக முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் செய்வேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு. என்னுடைய நம்பிக்கை டி மைனர் கொஞ்சம் கொடுங்க சீக்கிரம். டி மைனரா இருக்கு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன் நோய்கள் சுகமாக்குவார். உன் துக்கம் ஏற்றுக்கொண்டார். உன் நோய்கள் சுகமாக்குவார். உன் துக்கம் ஏற்றுக்கொள்வார். நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை. விசுவாசியது போதோ, நீ விசுவாசியது போதோ. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஒரு கைத்தட்ட ஆண்டவருக்கு கொடுங்களேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு குடும்பத்திலே நடந்த நிகழ்ச்சி. இவள் உதவாதவள், இவ குடும்பத்துக்கே லாய்க்கு, இவ பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு சம்பவத்தை வேகமா உங்க முன்னாடி வைக்க போறேன். உங்களுக்கு மிகவும் தெரிந்த அந்த சம்பவம். ஆனால் ஒருவேளை ஆன்லைன்ல பார்க்கிறவங்க புதிதா இருக்கலாம். அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஈசாக்கு ரெபேக்காளுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவனுடைய பெயர் ஏசா, இரண்டாவது மகனுடைய பெயர், கரெக்டா ஷார்ப்பா இருக்கீங்க, சும்மா செக் பண்ணேன். ஏன்னா மூலையில வந்து உட்காந்து இவர் தூங்கிட்டேன்னு சொன்னார். இப்ப இல்லை, இப்பதான் விழிப்பா இருக்காரு பாருங்க. அதனால உங்களை செக் பண்ணேன். தம்பி பேரு யாக்கோபு. வேகமாக போகிறேன். அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய வேதனை என்னன்னா, ஒரு பக்கம் ஆசீர்வாதம் இருந்தாலும் அப்பாவுக்கு ஒரு புள்ள, அம்மாவுக்கு ஒரு புள்ள, 2 பையன்தான். அப்பாவுக்கு ஒரு புள்ள ஏசா, அம்மாவுக்கு ரெபேக்காளுக்கு 2வது பையன் யாக்கோபுக்கு. அப்பாவுக்கு ஆசை என்னன்னா மூத்தவனை ஆசீர்வதிக்கணும்னு. அம்மாவுக்கு ஆசீர்வாதம் என்னன்னா, அப்பாவுக்கு தான் கண்ணு தெரியல நிற்கிறாரு. நைஸா புருஷனை ஏமாத்தி 2வது பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கணும் திட்டம் போட்டாங்க. திட்டங்கள் முடிந்தது. ஈசாக்குக்கு பார்வை இல்லாததனாலே மூத்த மகன் என்று நினைத்து இளைய மகனாகிய யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். ஒரு சப்ஜெக்ட் முடியுது. இளைய மகனை ஆசீர்வதித்த பிற்பாடு மூத்த மகன் உள்ளே வருகிறான். சம்பவம் புரியுது. அழுகிறான், கண்ணீர் வடிக்கிறான் ஏசா. ஆனால் அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், அப்பா இறந்து போட்டுண்டா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். இப்பயே உன்னை போட்டுருவேன், இப்பயே உன்னை க்ளோஸ் பண்ணிடுவேன், உன்னை கொன்னுடுவேன். அண்ணா அப்பா பாவம், கண்ணும் இல்லை, ஏமாந்துட்டாங்க. நீ செத்து போயிட்ட நான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்பாவுக்காக உன்னை விட்டு வைக்கிறேன். அப்பா இறந்த பிற்பாடு உன்னைய கவனிச்சுக்கிறேன்னு சொன்னான் பாருங்க. இதை அந்த அம்மா கேட்டு, ரெபேக்காள் கேட்டு, தன்னுடைய இளைய மகன்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு. ஆனால் ஆள் இருக்கணுமே.
அதனால் உங்கள் மாமா வீட்டில் போய் நீ இருப்பா, அதுக்கப்புறம் நான் உன்னை அழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு லாபான் என்று சொல்லக்கூடிய மாமா வீட்டுக்கு, தாய் மாமா வீட்டுக்கு யாக்கோபை அனுப்பி விடுகிறார். என்னோடு கூட சேர்ந்து ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம், நிறுத்தி நிதானமாய் வாசிக்கலாம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆதியாகமம் 29 16 18 வரையிலும் வாசிக்கலாம். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். லாபான் என்கிற அவங்க மாமாவுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். பேரோட ஒரு அருமையான ஃபேமிலி. திடீர்னு நான் இடையில கேள்வி கேட்டாலும் கேட்பேன், கோச்சுக்காதீங்க, நீங்கள் என்ன வாத்தியாரான்னு கேட்காதீங்க, கவனிங்க. அந்த நாட்களில் பேருக்கு எல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த நாட்களில் நம்ம எல்லாரும் பேர் வச்சிருக்கிறோம். மோகன்னா என்னங்க அர்த்தம்? முழிக்கிறீங்க. மோகன்னா ஏன் உயிரை வாங்குறீங்க அப்படின்றீங்களா? மூத்தவளுடைய பெயர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். வேதம் சொல்லுகிறது லேயாள் என்கிற பெயருக்கு சோறு உள்ளவள் என்று அர்த்தம். எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளலாம், தியானிக்கிறதுக்கு வசதியாயிருக்கும். லேயாள் என்கிற பெயருக்கு சோறு உள்ளவள் என்ற அர்த்தம். ராகேல் என்கிற பெயருக்கு செம்மறியாடு என்ற அர்த்தம். என்ன ஆடுங்க? செம்மறியாடு நம்ம சாப்பிட்றதுக்கு விரும்புறதில்லை. ஆனால் வெளிநாடுகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மறியாடுகள் கூட்டம் கூட்டமாக இந்த மலைப்பகுதியில் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதனுடைய ரோமங்கள் வெரி பியூட்டிஃபுல், ரைட்? ஆகவே ராகேல் என்கிற பெயருக்கு செம்மறியாடு என்ற அர்த்தம். இப்பொழுது 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேயாளுடைய கண்கள், அந்த குடும்பத்தை பற்றி என்ன அழகா ஆவியானவர் கிளீனா கொடுக்கிறார் பாருங்க. இதே போலதான் இன்றைக்கு காலை நேரத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் யோசிக்கிறோம், நான் ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து இருக்கிறேன். ஏன் பிரச்சனை யாருக்கு தெரியும்? கம்யூனியில் கலந்துக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன், அதை தவற விட்டு விடக்கூடாது என்று யோசிக்கலாம். இல்லை இல்லை இல்லை, அது ஒரு பக்கம் இருந்தாலும் பூமி எங்கும் சுற்றி வருகிற கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பெரிதோ கிராஸ் பண்ணி போறாங்க. கர்த்தருடைய கண்கள் உங்களுடைய என்னுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறது. அதனால அந்த குடும்பத்தை அவ்வளவு தெளிவா சொல்றார். 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறார் லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அடிச்சிட்டாரு பாத்தீங்களா? மூத்தவள், குடும்பத்தில் பிறக்கிற மூத்த பிள்ளைக்கு கூச்ச பார்வை என்றால் என்ன? ஐ டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா கண்ணில் ஒரு மருந்தை போடுவாங்க. ஒரு 3 மணி நேரம் ஒன்றும் புரியாது, ஒன்றுமே தெரியாது, அப்படியே இருட்டாயிடும். கண்ணில் மருந்து போட்டாச்சுன்னா அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு திரும்ப நீங்கள் வேலையை பார்க்கலாம். இந்த பொண்ணுக்கு 3 மணி நேரம் இல்லை, 24 மணி நேரமுமே கண்ணை திறக்க முடியல. என்னையான்னு கேட்குறீங்களா? எத்தனை பரிதாபம் கொஞ்சம் யோசித்து பாருங்க, சிந்திக்கணுங்க. மூத்த பிள்ளை லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வை. அதே வசனம் சொல்கிறது ராகேல் அல்ல, ராகேலோ. ஏன் கத்துறேன்றீங்களா? அப்படி படிக்கணும் பைபிளை. யூ மஸ்ட் ரீட் லைக் தட். சும்மா ஒன்றும் வேதம் எழுதல, ராகேல்னு எழுதி ராகேலோ அப்படின்னா அவளுக்கு ஒரு ஸ்பெஷல். ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். ஏங்க, ரூபவதினாலே போதும், நிறுத்துங்க சார். பொண்ணு எப்படி இருக்கும்? செவன் அதோட நிறுத்தியா? ஐயோ மூக்கு முடியும், கேட்கவே இல்லையா ஐயா? முடிய அடாடாடா விடுறாயப்பா. பாருங்க, ராகேலுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை இந்த வேதம் கொடுக்கிறது. மூத்தவள் கூச்ச பார்வை. அப்படியானால் ராகேலுடைய உள்ளத்தினுடைய நினைவு என்ன? ஆண்டவர் இந்த உலகத்தில் என்னை படைச்சாரே, என் தங்கச்சிக்கு இவ்வளோ கிஃப்ட் இருக்கு, ரூபவதி, அழகானவள், செம்மறியாடு மாதிரி ரோமம், பூமியை பெருக்குது முடி,
ஆனா என்னக்கே கண்ணே தெரியலையே, கூச்ச பார்வையை படைச்சிட்டாரே, வேதனையின் உச்சகட்டத்தில் அவள் இருக்கிறாள். இது முதல் வேதனை. 18ஆம் வசனம் வாசிங்கள். யாக்கோபு சொந்த மாமா யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, போச்சுரா, ஆரம்பமே சரியில்லை. யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வேகமாய் போக போறேன். இனிமேதான் நீங்க வசனத்தை முக்கியமா வாசிக்க போறீங்க. மூத்த பிள்ளைக்கு கூச்ச பார்வை, இளையவள் மிகவும் அழகானவள். ஆனால் இங்கே வந்து தங்க இருக்கிறதான யாக்கோபு அவங்க மாமா கிட்ட சொல்றாரு, மூத்த பொண்ணு அந்த கூச்ச பார்வை எனக்கு வேண்டாம், 2வது பொண்ணு தான் வேணும். அப்ப அந்த லேயாளுடைய உள்ளம் எவ்வளவாய் பாதிக்கப்பட்டிருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருகிற தேவன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற ஆண்டவர். மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார், நெறிந்த நாணலை அவர் முறிக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க மாமா பார்த்தாரு, 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இருக்கட்டும், இந்த மூத்த பொண்ணை என்ன தந்திரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டார். அதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். இப்போ லேயாள் எப்படியோ யாக்கோபுக்கு மனைவியாக மாறிவிட்டாள். அப்படியானால் லேயாளுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய சந்தோஷம். எப்பா, கண்ணு கூச்ச பார்வையா இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் நடந்துருச்சே, இனிமேலாவது என்னுடைய புருஷன் நிச்சயமா என்னை நேசித்து தான் ஆக வேண்டும் என்று அவள் யோசிக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசியுங்கள். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். நல்லா இந்த வசனத்தை கவனிங்க. இந்த வசனம் அப்படியே இருக்கட்டும்பா. நல்ல வசனத்தை பாருங்க. இப்பதான் சொன்னேன், கல்யாணம் ஆயிடுச்சு, அப்பா இனிமே என்னுடைய புருஷன் எனக்கு எல்லாம் செய்வான்னு நினைச்சா, ஆனால் புருஷன் செய்கிற ஒரே ஒரு காரியம், அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். நீலாம் ஒரு ஆள் புருஷன் சொல்லியிருக்கலாம், நீங்க போய் பார்த்தீங்களா பாஸ்டர்னு கேட்டுறாதீங்க. புருஷன் சொல்லியிருப்பார், உங்க அப்பா ஏமாத்தி, தெரியுதா இது எத்தனை, இது எத்தனை, இது எத்தனை, யோசித்து பாருங்க. கிண்டல் பண்ணியிருக்கலாம், கேலி செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியத்தின் மத்தியிலே நம்முடைய ரியாக்ஷன் என்ன, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ற, அதையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார். அல்லேலூயா. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு ஆண்டவர் செய்த முதல் காரியம், அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அல்லேலூயா. இங்கேயும் அந்த வசனம் சொல்கிறது, அடுத்த வார்த்தை சொல்லுங்க, ராகேலோ. ராகேலோ. ஏற்கனவே ஒரு ஓ போட்டானா, இப்ப மறுபடியும் ஓ போடுறேன். ராகேலோ மலடியாய் இருந்தாள், அழகுள்ளவள், ரூபவதி. எனக்கு எத்தனையோ குடும்பத்தில் நான் பார்த்துட்டு இருக்கேன். பணம் இருக்கு, பட்டம் இருக்கு, அழகு இருக்கு, நிம்மதி இல்லை சார். காரணம் என்ன? அங்கே கர்த்தர் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக நான் வேகமாக சில வசனங்களை வாசிக்க நான் விரும்புகிறேன். 32ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க போகிறேன். எல்லாரும் வேதத்தை கொஞ்சம் கவனிங்க தயவு செய்து. ஆதியாகமம் 29:32 வாசிக்கிறேன். லேயாள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா?
ஃபர்ஸ்ட் பையன் ரூபன்னு பேர் வைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி. எதுக்கு இந்த ரூபனுக்கு என்னங்க அர்த்தம்? ரூபனுக்கு என்ன அர்த்தம்? இப்பவாது என்னை நேசிப்பாரு. அப்ப நேசிக்கவே இல்லை, மனைவியிடத்தில் அன்பு கூறவில்லை, ஆனா குழந்தை பிறக்குது. ஆவிக்குரிய ரீதியிலே பாருங்கள், ஒரு பையன் இல்லை சார், வரிசையா பையன் பிறக்குது. 1 இல்லை 2 இல்லை. அடுத்த வசனம் வாசிக்கிறேன், 33. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். 2வது பையன். இப்ப இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க? இப்பயாவது நேசிப்பாரா? ஆவிக்குரிய ரீதியில கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனைவியை நேசிக்கவே இல்லை, ஆனா வரிசையா ஆண்டவர் ஆண் குழந்தையா கொடுக்கிறாரு. ஆப்போசிட் சைடில் அழகான பெண்ணுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைக்கிறார். 2ம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிற தேவன். யோபு சொல்லுகிறார், அவர் அடைத்தால் விடுவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் ஏனையா அப்படியெல்லாம் செய்கிறார்? உங்களுடைய என்னுடைய குணாதிசயங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் எப்படி பிறந்தோம், அவுட்லுக்ல வெளிப்படையான நிலைமையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு நேராக அவர் நேசிக்கிற விதத்திலே அமைந்து விட்டால் கர்த்தர் நம் ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார், எப்பொழுது வேண்டுமானாலும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 34ஆம் வசனம் வாசிக்கிறேன். பின்னும் அவள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? என்ன அநியாயமா இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப இந்த யாக்கோபு இந்த லேயாளை என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறாரு? புரியவே இல்லை, புரியவே இல்லை. ஆனா அந்த அம்மா பொறுமையா இருக்கிறாங்க. இப்பயாவது சேர்ந்திருப்பாரான்னு பார்க்குறாங்க. சேர்ந்துதான் இருந்தாரு. வசனம் சொல்கிறது நேசிக்கவில்லை. கடைசியாக லேயாள் உள்ளம் உடைந்து போகிறது. சங்கீதம் 34:19 சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், இதை முதலே சொல்லியிருந்தா ஞானஸ்தானமே எடுத்திருக்க மாட்டோம் பாஸ்டர் அப்படின்னாரு ஒருத்தர் என்கிட்ட. இருக்கீங்களா? இப்போதான் கொஞ்சம் சிரிக்கிறீங்க, ரொம்ப டைட்டாக இருக்கீங்களே. நான் ரொம்ப சாதாரணமாக பேசுகிறேன். அவர் சொல்கிறாரு, துன்பமே வராது நினச்சில சர்ச்சில் வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன், இதோட போச்சுரா பீட பிசாசு ஒழிஞ்சதுன்னு வந்தா நீங்கள் சொல்கிறீங்க நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் 1 2 இல்லையாமே, என்னடா வம்பா இருக்கு? அதே வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், எல்லா துன்பங்களுக்கு மத்தியிலே அவர் வந்து நிற்பார். அல்லேலூயா, அவர் வந்து நிற்பார். நமக்கு உதவி செய்கிற தேவன், ஒத்தாசையாயிருக்கிற கர்த்தர். கடைசியாக அந்த அம்மா ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. லேயாள் ஆதியாகமம் 29:35 மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி, நீங்க கோச்சிக்கப்படாது, என்னையா கர்ப்பவதியா காலையில இருந்து கர்ப்பவதி 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 7 கர்ப்பவதி சொல்லுவேன் நான். 6 பையன் பிறந்து 7வது பொண்ணு கூட பிறந்துருச்சு. 35ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் பார்த்தா பிறந்த பிள்ளைக்கெல்லாம் நன்றி சொன்னா, காரணப்பெயர்களை வைத்தார். இப்ப பார்த்தா இனிமே புருஷனை நம்பி பிரயோஜனம் இல்லை, என் ஆண்டவரை நான் துதிக்க ஆரம்பிப்பேன், என் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்பேன். நான் என் புருஷன் நேசிக்கல,
எப்ப பார்த்தாலும் தங்கச்சி வீட்டிலே இருக்கிறேன்னு நான் எதுக்காக நினைக்கணும்? கூச்ச பார்வை உள்ள எனக்கு ஆண்டவர் 4 பையனை கொடுக்கலையான்னு சொல்லி சி மைனர் கொடுங்க. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சா. அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. துதி பலியே செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியே செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர். இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையிலே கஷ்டத்தின் மேலே கஷ்டங்களும் போராட்டத்தின் மேலே போராட்டங்களும் வரும்போது நாம் செய்ய வேண்டிய ஒன்று, கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. துதிக்கிற மனுஷன் மட்டும்தான் தடைகளை உடைத்தெறிவான். எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாள். சங்கீதம் 31:12 தாவீது இப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 31:12 செத்தவனை போல, படிங்க, செத்தவனை போல, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். பாருங்க, ஒரு மனுஷனுடைய உள்ளம் பாருங்க. செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். சங்கீதம் 38:17 தாவீது சொல்லும் பொழுது 38:17 நான் தடுமாறி விழ ஏதோ ஆயிருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. நமக்கு முன்பாக என்ன இருக்குதுன்றார் அவரு? என்ன இருக்காங்க? துக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தபடியினாலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 30 20 சொல்லப்பட்டிருக்கிறது, 6வது ஒரு குமாரனை அவள் பெற்றெடுத்தாள். இதோடு கூட நான் இதை கொஞ்சம் நிறுத்துகிறேன். லேயாளை குறித்து ஏராளமாய் பேசிவிட்டோம். குச்ச பார்வை உள்ளவள், குடும்பத்திலே ஒதுக்கப்பட்டவள், புருஷனாலே ஏற்றுக்கொள்ளப்படாமலே 6 ஆண் குழந்தைகளையும் ஒரு பெண் பிள்ளையும் பெற்றெடுத்தவள். ஆனால் அவருடைய உள்ளத்திலே புருஷன் மாத்திரம் துக்கம் அல்ல, இன்னொரு துக்கமும் இருந்தது. அந்த துக்கம் என்ன? வாசிங்க. ஆதியாகமம் 30 முதல் வசனம், 2வது வசனம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. கொஞ்சம் நிறுத்துங்க. ஏற்கனவே புருஷன் மேல வேதனை இருந்தது. ஆனா 7 பிள்ளைகள் பெத்த உடனே கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த வேதனை போயிடுச்சு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இப்ப புதுசா ஒரு வேதனை. அந்த வேதனை என்ன? சொந்த தங்கச்சி பொறாமப்படுறா. செய்யலாமா? என்ன நினைச்சிருக்கணும்? நம்ம அக்காவுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு நினைச்சோமே, ஆண்டவர் கிருபையா மனசு இறங்கி 7 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரே. உண்மையிலே நீ கொடுத்து வச்சபடி. கூச்ச பார்வையா நீ இருந்தாலும் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை ஊடுருவி பார்க்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா.
கவனமா இருக்கணும். மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் பார்க்கிறது இல்லை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கர்த்தர் உண்மை உள்ளவர். பார்த்துட்டே இருக்கிறார். இந்த அம்மா பொறாமைப்பட்டதுனாலே ஒரு பக்கம் லேயாள் வேதனைப்படுகிறாள். ஆனால் இவளுக்கு இருந்த கோபம், ராகேலுக்கு இருந்த கோபம் புருஷனை பார்த்து, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். 2வது வசனம், அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். ஒரு அல்லேலூயா இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. எல்லாமே ஆவிக்குரிய ரீதியில் பேசிட்டு இருக்கிறேன், வேற மாதிரி கவனிச்சிடாதீங்க. சாதாரணமாக நம்ம பேசுகிற காரியம், கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழிச்சு அந்த சிஸ்டருக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா, ஆமாம் அதுக்கு என்ன இருக்குது, பிள்ளை பிறக்காதாக்கும், அதான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, அப்புறம் பிள்ளை பிறக்காதா, இது பெருசாக சொல்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம். ஆனால் இங்கே ஒரு சத்தியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். யாக்கோபு சொல்றார், உன் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருக்கிறார். அல்லேலூயா. யார் அடைச்சிருக்கிறாரு? உனக்கு பிள்ளை கொடுப்பதற்கு நான் தேவனா? அவர் தன்னைய கரெக்டா உணர்ந்திருக்கிறாரு. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நார்மலா எல்லாம் உலகத்துல நடக்கிற மாதிரி நமக்கு நடக்காதுங்க. கர்த்தர் வித்தியாசமாய் நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அவர் சொல்லுகிறார், 2 தடை. ஒன்று, அவள் பொறாமைப்பட்டதினாலே கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைக்கிறார். சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். நீதிமொழிகள் 14:30 வாசிக்கிறோம். Proverbs 14:30, பொறாமையோ என்றால் எலும்புருக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொறாமையோ எலும்புருக்கி. சில நேரம் வசனம் போடுறீங்க, சில நேரம் வசனம் போடலை. தோத்துறோம். போட்டால் போட்டுருங்க, இல்லாட்டி என்னை விட்டுடுங்க, நான் அடிச்சுட்டு போயிடுவேன், கோச்சிக்காதீங்க. கவனிங்கள, பார்க்குறீங்களா நீங்கள்? அதனால தான் நான் உங்களை பைபிளை படிக்க வைக்கல. அங்கே போட்டிருக்கு பாருங்க, பொறாமையோ, பொறாமை அல்ல, பொறாமை. சொல்லுங்களேங்க, ஏங்க பயப்படுறீங்க? ஐயோயோ ஐயோயோன்னு சொல்லணும். பொறாமை அவ்வளோ மோசமானது. டெட் பாடியை கொண்டு போய் வச்சு 11 kV கரண்ட்டில் எரிக்கிறோம். அதில் கூட சில எலும்பு எரிய மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய எலும்பு அவ்வளோ மோசம், பயங்கரமானது. ஆனால் வசனம் சொல்லுது, பொறாமை எலும்பையே உருக்கிடுமா. அதற்கு முன்பதாக நிற்கத்தக்கவன் யார் என்று சொல்லி நீதிமொழிகள் 27:4 என்று நினைக்கிறேன். பொறாமையோ அதற்கு முன்பதாக நிற்கத்தக்கவன் யார்? நிற்கவே முடியாது. மத்தேயு 27:17 வாசிக்கிறோம். பொறாமையினாலே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்தான். பொறாமை, பொறாமை என்ன ஆமைங்க? இந்த காலை நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில இந்த திருவிருந்திலே பங்கெடுப்பதற்கு முன்பு கர்த்தர் நம்மோடு சொல்ல வருகிற ஒரு காரியம். சொந்த சகோதரனாயிருக்கலாம், நண்பனாயிருக்கலாம், கூட வேலை செய்கிறவர்களாயிருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், அநியாயம் செய்கிறவர்களாயிருக்கலாம், வீட்டுக்கு மேலே வீடு கட்டலாம், வாகனத்துக்கு மேலே வாகனம் வாங்கலாம். நம்முடைய கண்களை அதன் மேல் பதித்து ஒருவேளை நாம் பொறாமைப்பட்டால் நம்முடைய எலும்பு உருகுமே தவிர கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. அவள் பொறாமைப்பட்டால் அதை சுட்டி காண்பிக்கிறான் யாக்கோபு. கர்த்தர் உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், அவரை நோக்கி பார்த்து ஜெபம் செய். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. அவள் ஜெபித்தாள். ஆதியாகமம் 30:22-23 வாசிங்கள். தேவன் ராகேலை நினைத்தருளினார். தேவன் ராகேலை நினைத்தருளினார்.
அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். போதும். இப்பொழுது தன்னிடத்திலே இருக்கிறதான பொறாமையை விட்ட உடனே தேவன் ராகேலுக்கு யோசேப்பு என்கிற ஒரு பையனை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உடனே யாக்கோபு நினைத்தார், தன்னுடைய மனைவியோடு கூட சேர்ந்து நாம் வேறு ஒரு இடத்துக்கு கடந்து போய் நிம்மதியாக இந்த ராகேலோடு கூட சேர்ந்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். ஆகவே மாமா வீட்டை விட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு அவர் பிரயாணப்பட்டு போகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே ராகேலுக்கு இரண்டாவது மகன் பிறக்கிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை சொல்லி நான் உங்கள் மத்தியில் இந்த காரியத்தை முடிக்க போகிறேன். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தால் 17ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன், சமயம் இல்லாததினாலே. ராகேல் பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாயிருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். 19ஆம் வசனம் சொல்கிறது, ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிரதா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். கொஞ்சம் நிமிருங்கள், 5 நிமிடத்திலே முடிக்கிறேன். அவ்வளவு நேரமாய் வசனத்தை வாசித்துக் கொண்டே வந்தோம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். ராகேலோடு சேர்ந்து இன்னும் ரொம்ப நாட்கள் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி நிறை மாத கர்ப்பிணியோடு கூட யாக்கோபு பிரயாணம் செய்கிறார். மனிதனுடைய திட்டங்கள் சுய புத்தி வேறு. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவ்வளவு அதிகமாய் கர்த்தர் நமது மேலே இரக்கம் வைத்திருக்கிறார். அவருடைய திட்டங்கள் பெரியது. நம்முடைய திட்டத்துக்குள்ளே புகுந்து கர்த்தர் வேலை செய்ய மாட்டார். ஆண்டவர் பார்த்தார், ராகேல் உயிரோட இருக்கிறதுனால தானே அந்த மூத்தவளை நீ நேசிக்க மாட்டேன்ற அவளை எடுத்துட்டா. 2வது பிரசவம், பென்யமீன் பிறக்கிறான். கர்த்தர் நினைத்திருந்தால் பென்யமீனையும் கொண்டிருக்கலாம். கர்த்தர் 2வது குழந்தையை விட்டு விட்டார். ஆனால் ராகேலை பிரசவத்திலே கர்த்தர் தம்முடைய இடத்துக்கு கொண்டு போய் விட்டார். இப்போதான் யாக்கோபு நினைக்கிறாரு, ஐயையோ, தேவன் நமக்கு நியமித்த பெண் உண்மையிலே ஆசீர்வாதமான லேயாள் தான் என்று சொல்லி தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து காலமெல்லாம் அவளோடு மகிழ்ச்சியாய் வாழ தன்னை அர்ப்பணித்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் திருவிருந்திலே பங்கெடுப்பதற்கு முன்பதாக, ஏன் என் நிலைமை இப்படி இருக்கிறது, அவர்கள் அப்படி இருக்கிறார்களே, இவர்கள் இப்படி இருக்கிறார் என்று யோசிக்காதபடி நாம் நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணித்தால் கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வீடு கட்டுகிறவளை என்று சொல்லி அன்றைக்கு மாலையிலே அந்த கொத்தனார் வீட்டை கட்டி முடிக்க போகிறான். முடிக்க போகிற நேரத்தில் அந்த மூலைக்கு ஒரு கல் தேவைப்படுகிறது. அந்த கொத்தனார் மேலே இருந்து சொல்கிறான், சித்தாளை பார்த்து, ஒரே ஒரு கல் இருந்தா இந்த மூளைக்கல்லை முடிச்சிடலாம், ஒரு கல் போடுமா? இல்லைன்ற அவன், எப்படியாவது ஒன்று கூட, ஒன்றுமே இல்லையே. அப்போ அவன் சொல்கிறான், காலையில் தூக்கி எரிய சொன்னேன், அந்த கல் எங்க? நீங்கள் தான் தலையில் போடுவேன்னு சொன்னீங்க, அதை கொண்டு போய் எங்கே போட்டேன்னு அதை தேடி எடுத்துட்டு வா, அதை தேடி எடுத்துட்டு வா, இல்லாவிட்டால் இந்த கட்டடத்தை முடிக்க முடியாது என்று சொல்லுகிறான். வேறு வழி இல்லாமல் அவள் அந்த கல்லை கொண்டு வருகிறாள். கட்டடம் முடிகிறது. இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம். அப்படியே கண்களை மூடலாமா? ஜி மேஜர் கொஞ்சம் காட்டுங்க தம்பி. ஜெபிக்கிற பொறுப்பை பாஸ்ட் இடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஜி மேஜர். ஹல்லேலூயா. குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும்
என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. அன்பின் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உடைய பாதத்திலே நாங்கள் எங்களை சரணாகதியாய் அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்திலே எங்களை படைத்து, எந்த நிலையில் இருந்தாலும் நான் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறது போல, இன்றைக்கு காலை நேரத்தில் நீர் கொடுத்த சத்தியத்தின்படி நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற எல்லாருடைய தேவைகளை, ஒருவேளை டிவிக்கு முன்பதாக அமர்ந்து கொண்டு இந்த நாளிலாகிலும் ராகேலை நினைத்தருளினவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு இருக்கிறவர்களை என் கர்த்தர் சந்தித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இந்த ஆலயத்துக்கு கொண்டு வர ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும், இந்த சபையை ஆசீர்வதியும். திருவிருந்திலே பங்கெடுப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஒரு பலத்த கைத்தட்டு கொடுப்பீங்களா?